வானத்தில் எத்தனை கோள்கள் இருந்தாலும் அதில் மிக சிறப்பு மிக்க கோள் நம்ம பூமி தான். ஏன்னா பூமியில் தான் உயிர்கள் வாழறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பூமியில் உயிர்கள் வாழ அடிப்படை காரணமாக இருக்கிறது சூரியன் தான். நம்ம பூமி சூரியன்லேருந்து 3வது கோளாக இருக்குது. அதாவது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல் ரொம்ப தூரத்துலேயும் இல்லாமல் சரியான தொலைவில் இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. சூரியனுடைய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடங்கள் ஆகுது. பூமியில் முக்கால்வாசி பரப்பில் தண்ணீர் தான் இருக்குது. இதனால் வான்வெளியிலேருந்து பார்த்தா பூமி நீல நிறத்தில் இருக்கும். இதனாலேயே இதை ப்ளூ பிளானட்னும் வாட்டர் பிளானட்னும் சொல்கிறாங்க. பூமியுடைய பரப்பில் 71% தண்ணீரும் 29% நிலப்பகுதியும் இருக்குது. இதனுடைய அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 1% மற்ற வாயுக்களும் இருக்குது. இப்படி பூமியில் இருக்கிற நிலம், நீர், காற்று, சரியான தட்பவெப்பம் எல்லாமே சேர்ந்து இங்கே உயிர்கள் வாழறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்தில் முதல் 4 பிளானட்ஸை டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் மிகப்பெரிய டெரஸ்ட்ரியல் பிளானட்னா அது பூமி தான். பூமியுடைய வடிவம் பார்க்க கோள வடிவமாக தெரிஞ்சாலும் இதனுடைய நடுப்பகுதி கொஞ்சம் பருமனாகவும் துருவங்களில் லேசாக தட்டையாகவும் இருக்குது. அதனால் இதனுடைய வடிவம் ஜியாய்ட் ஷேப், அதாவது புவி வடிவம்னு அழைக்கப்படுது. பூமி நம்ம ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தில் 5வது பெரிய கோளாக இருக்குது. இதனுடைய போலார் டயாமீட்டர் 12714 கிலோமீட்டரும் இதனுடைய ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் 12756 கிலோமீட்டரும் இருக்குது. இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பரப்பளவு பார்த்தோம்னா 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. டைரக்ஷன்ஸ், திசைகள். பூமியை பற்றி நம்ம புரிஞ்சிக்க அதனுடைய திசைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பூமிக்கு மேலே இருக்கிற திசையை நார்த், அதாவது வடக்கு திசைனும், கீழ்ப்பகுதியை சவுத், அதாவது தெற்கு திசைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பூமி சுழல்ற திசையை ஈஸ்ட், அதாவது கிழக்கு திசைனும், அதுக்கு எதிர்பக்கத்தை வெஸ்ட், அதாவது மேற்கு திசைன்னு குறிப்பிடுறோம். பூமியுடைய நடுப்பகுதியில் கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டால் அதுதான் ஈக்குவேட்டர். இந்த ஈக்குவேட்டர் பூமியை 2 சமமான பகுதியாக பிரிக்குது. மேலே இருக்கிற பகுதி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னும் கீழே இருக்கிற பகுதி சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லப்படுது. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் மேலே இருக்கிற மையப்பகுதி நார்த் போல்னும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கீழே இருக்கிற மையப்பகுதி சவுத் போல்னு குறிப்பிடப்படுது. ஜோன்ஸ், மண்டலங்கள். பூமியுடைய எல்லா பகுதியிலையும் சூரிய கதிர்கள் ஒரே மாதிரி விழுறது இல்லை. சூரிய கதிர்கள் ஈக்குவேட்டரில் செங்குத்தாகவும் போல்ஸு கிட்ட சாய்வாகவும் விழுது. அதனால் பூமியுடைய வெப்பம் எல்லா இடத்துலையும் சமமான அளவு இருக்கிறது இல்லை. பூமியுடைய பரப்பில் இருக்கிற வெப்பத்துடைய மாற்றத்திற்கு ஏற்ப அதை வெவ்வேறு கிளைமேட்டிக் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. பூமியுடைய நடுப்பகுதியில் ஈக்குவேட்டர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து சரியாக 23 டிகிரி நார்த்தில் டிராபிக் ஆஃப் கேன்சரும் 23 டிகிரி சவுத்தில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானும் இருக்குது. ஈக்குவேட்டர்லேருந்து 66 டிகிரி நார்த்தில் ஆர்டிக் சர்க்கிள் லைனும் 66 டிகிரி சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிள் லைனும் இருக்குது. இந்த லைன்ஸை வச்சு பூமியை வெவ்வேறு ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வர இருக்கிற பகுதியை டாரிட் ஜோன், அதாவது வெப்ப மண்டலம்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழறதால இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நார்த்தில் டிராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற பகுதியும், சவுத்தில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற பகுதியும் டெம்பரேட் ஜோன், அதாவது மித வெப்ப மண்டலம்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் சூரிய கதிர்கள் கொஞ்சம் சாய்வாக விழறதால இங்கே டெம்பரேச்சர் மிதமான அளவில் இருக்கும். நார்த்தில் ஆர்டிக் சர்க்கிள் லைன்லேருந்து போல் வரைக்கும் இருக்கிற பகுதியும், சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிள் லைன்லேருந்து போல் வரைக்கும் இருக்கிற பகுதியும் ஃப்ரிஜிட் ஜோன், அதாவது குளிர் மண்டலம்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் சூரிய கதிர்கள் ரொம்பவே சாய்வாக விழறதால இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். ரொட்டேஷன். சூரியன் காலையில் கிழக்கு திசையில் தோன்றி மெல்ல நகர்ந்து மாலையில் மேற்கு திசையில் மறையுது. இது பார்க்க சூரியன் நகர்ந்து போகிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் இயங்கிறது பூமி தான். நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ பயணம் பண்ணும் பொழுது மரங்கள் எல்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நாம தான் நகர்ந்து போயிட்டுருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். பூமி தன்னைத்தானே அதனுடைய அச்சில் மேற்குலேருந்து கிழக்கு திசை நோக்கி சுழலுது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கடிகார சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலுது. இதனால தான் இரவும் பகலும் உண்டாகுது. பூமி சுழலும் பொழுது அதனுடைய வேகம் ஈக்குவேட்டர் பகுதியில் மணிக்கு 1670 கிலோமீட்டரும், போல்ஸில் 0 கிலோமீட்டரும்,
இதுக்கு இடைப்பட்ட பகுதியான 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் மணிக்கு 845 கிலோமீட்டரும் இருக்குது. பூமி ஒரு முறை முழுசாக சுழன்று முடித்தா நாம் அதை ஒரு நாள்னு சொல்கிறோம். ஒரு முறை முழுசாக சுழல 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 செகண்ட் எடுத்துக்குது. இதை 24 மணி நேரம்னு பொதுவாக குறிப்பிடுறோம். ஆக ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். பூமி கோள வடிவத்தில் இருக்கிறதால பாதி பகுதியில் தான் சூரிய ஒளி விழுது, இன்னொரு பாதியில் இருட்டாக இருக்குது. ஒளி விழற பகுதியில் பகலும் ஒளி விழாத பகுதியில் இரவும் ஏற்படுது. ரெவல்யூஷன். பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. பூமியுடைய இந்த இயக்கத்தை நாம் ரெவல்யூஷன்னு சொல்கிறோம். பூமி நொடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருது. ஒரு முறை சூரியனை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 365 நாள் எடுத்துக்குது. இதை 365 நாட்கள்னு தோராயமாக கணக்கு பண்ணி நாம் ஒரு வருடம்னு சொல்கிறோம். மீதம் இருக்கிற அந்த 4 நாள் ஒவ்வொரு வருடமும் கூடிக்கிட்டே போய் 4வது வருஷத்தில் ஒரு முழு நாளாக ஆகிடும். அப்போ அந்த வருடத்தில் வர்ற பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளை கூட்டிடுவோம். அதனால் பிப்ரவரி மாதத்தில் 4 வருஷத்துக்கு ஒரு முறை 28 நாட்களுக்கு பதிலாக 29 நாட்கள் வரும். அந்த வருடத்தை லீப் இயர்னு சொல்கிறோம். பூமியுடைய அச்சு செங்குத்தா இல்லாமல் 23 டிகிரி சாய்வாக இருக்குது. இப்படி சாய்வான கோணத்தில் இருந்தபடியே பூமி சூரியனை சுற்றி வர்றதால சீசன்னு சொல்லப்படுற பருவ காலங்கள் ஏற்படுது. பூமி சாய்வான கோணத்தில் இருக்கிறதால சரியா ஜூன் 21 நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற டிராபிக் ஆஃப் கேன்சர் சூரியனுக்கு நேராக ஃபேஸ் பண்ணும். இந்த அமைப்பில் நார்தன் ஹெமிஸ்பியரில் பகல் அதிக நேரமும் இரவு குறைவான நேரமும் இருக்கும். இதை சம்மர் சோல்ஸ்டிஸ்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 22 சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் சூரியனை ஃபேஸ் பண்ணுது. அதனால் நார்தன் ஹெமிஸ்பியரில் இரவு அதிக நேரமும் பகல் குறைவான நேரமும் இருக்கும். இதை வின்டர் சோல்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்ச் 21 செப்டம்பர் 23 பூமியோடைய ஈக்குவேட்டர் சூரியனை நேராக ஃபேஸ் பண்ணுது. அப்போது பகல் நேரமும் இரவு நேரமும் சமமாக இருக்கும். இந்த நாட்களை ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 23 பூமி சம்மர்லேருந்து வின்டர் சீசனை நோக்கி போகும்போது இடையில வருது. இந்த நாளை ஆட்டம்னல் ஈக்குனாக்ஸ், அதாவது இலையுதிர்கால சம பகலிரவு நாள்னு குறிப்பிடுறாங்க. மார்ச் 21 பூமி வின்டர்லேருந்து சம்மர் சீசனை நோக்கி போகும்போது இடையில வருது. இந்த நாளை வெர்னல் ஈக்குனாக்ஸ், அதாவது வசந்த கால சம பகலிரவு நாள்னு சொல்கிறாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நார்தன் ஹெமிஸ்பியரில் பகல் அதிக நேரம் இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இரவு அதிக நேரம் இருக்கும். அதே மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியரில் இரவு அதிக நேரம் இருக்கும் பொழுது சதர்ன் ஹெமிஸ்பியரில் பகல் அதிக நேரம் இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் வந்தால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் வரும், நார்த்தில் வின்டர் வந்தால் சவுத்தில் சம்மர் வரும். இது மட்டும் இல்லாமல் நார்த்தில் ஆட்டம்னல் ஈக்குனாக்ஸ் இருக்கும்போது சவுத்தில் வெர்னல் ஈக்குனாக்ஸ் இருக்கும், நார்த்தில் வெர்னல் ஈக்குனாக்ஸ் இருக்கும்போது சவுத்தில் ஆட்டம்னல் ஈக்குனாக்ஸ் இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. பூமி சாய்வான கோணத்தில் இருக்கிறதால 2 போல்ஸ்லையும், அதாவது 2 துருவங்கள்லேயும் சம்மர் சீசனில் 24 மணி நேரமும் சூரியன் தெரியும், வின்டர் சீசனில் 24 மணி நேரமும் இரவாகவே இருக்கும். மூன், சந்திரன். சந்திரன் தான் பூமிக்கு இருக்கிற ஒரே நேச்சுரல் சேட்டலைட், அதாவது துணைக்கோள். சந்திரன் தன்னிச்சையாக ஒளி வீசுறது இல்லை. இரவு நேரத்தில் வானத்தில் சந்திரன் பிரகாசமாக தெரிஞ்சாலும் அது சூரியனுடைய வெளிச்சத்தை தான் பிரதிபலிக்குது. வானத்தில் முழு சந்திரன் இருக்கும் பொழுது அன்றைய தினத்தை பௌர்ணமின்னு குறிப்பிடுறோம். பௌர்ணமிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய வடிவம் குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு நாள் தெரியாமலேயே போகும். சந்திரன் இல்லாத அந்த நாளை அமாவாசைன்னு குறிப்பிடுறோம். பிறகு சந்திரன் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வடிவம் அதிகமாகி முழு சந்திரன் ஆகும் பொழுது மறுபடியும் பௌர்ணமி வரும். எக்லிப்ஸ், கிரகணம். பூமிக்கு பகல் நேரத்தில் சூரியனுடைய ஒளியும் இரவு நேரத்தில் சந்திரனுடைய ஒளியும் கிடைக்குது. இந்த ஒளி மறைக்கப்படுற தருணத்தை தான் எக்லிப்ஸ், அதாவது கிரகணம்னு சொல்கிறோம். சோலார் எக்லிப்ஸ். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சரியான நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பகல் நேரத்திலேயே சூரியன் சந்திரனால் மறைக்கப்படுது. இதை நாம் சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். லூனார் எக்லிப்ஸ். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில சரியான அமைப்பில் பூமி வரும்பொழுது பூமியுடைய நிழல் சந்திரனில் விழும். அப்போ சந்திரனில் எந்த ஒளியும் இல்லாமல் இருள்மயமாக மாறிடும். இதை லூனார் எக்லிப்ஸ், அதாவது சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.